பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் வருகை தர உள்ள நிலையில் 3700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் தற்போது 5 அடுக்கு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் மோடி கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் 2 நிகழ்வுகளில் பங்கேற்றார். இந்த நிலையில ஸ்ரீரங்கம் ரங்கநாதசாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக மீண்டும் திருச்சி வருகிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் காலை 10:40 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை யாத்திரை நிவாஸ் எதிரே அமைந்துள்ள கொள்ளிடக்கரை மைதானத்தில் இறங்குகிறார். அங்கு 12:40 வரை சுவாமி தரிசனம் செய்கிறார். மோடியின் வருகையை முன்னிட்டு சித்திரை வீதி, உத்திரை வீதிகளில் கார் உள்ளிட்ட எந்த வகையான 4 வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. இன்று மாலை 6 மணி முதல் ஸ்ரீரங்கத்தில் பொது போக்குவரத்தானது நிறுத்தப்படுகிறது. பிரதமரின் வருகையை முன்னிட்டு மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 3600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கத்தில் உணவகங்கள் தவிர அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். பஞ்சக்கரை ஹெலிகாப்டர் தளப்பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி, துணை ஆணையர் அன்பு உள்ளிட்ட அதிகாரிகள் ஹெலிகாப்டர் பைலட்டுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது பொழுதுபடம் எழும் என்பதால் அந்த மைதானம் முழுவதும் கான்கிரீட்டால் அமைக்கப்படுகிறது. பஞ்சக்கரையிலிருந்து ஸ்ரீரங்கம் கோயில் வரையில் பிரதமர் மோடி செல்லும் சாலைகள் அனைத்தும் புதிதாக போடப்பட்டு வருகிறது.